இப்போ நம்ம பாலமுருகன் திருக்கோயில் தாண்டிக்குடியில் இருக்கோம். நம்ம இப்போ பார்க்கறது நம்மளோட இங்கே இருக்கிற விநாயகர் கோயில். ஒரு நல்ல மலை மேலே சுற்றியும் மலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வழக்கமாக கீழே உங்களுக்கு தெரியும் பழனி முருகன் வந்து மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கார். இந்த கோயிலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அதிகாலை காலையில் 8 மணிக்கு நம்ம இந்த கோயிலில் இருக்கிறோம். சூரியன் வந்து பின்னால் இருக்குது, பின்னாலே மலையும் தெரியும் பார்த்திங்கன்னா. இப்போ என்னென்னா அந்த கோயிலே அங்கே ஒரு போர்டு காமிச்சோம் இல்லையாங்களா, அந்த போர்டிலே பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் பாதம் அமைஞ்சிருக்கு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். தெரியும்னு நினைக்கிறேன். இதை சுனை கம்பி போட்டிருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு ஏதாவது கையை வச்சுருவாங்க, உள்ளே ஏதாவது விழுந்துருக்கணும். ஏன்னா ஒரு எப்போவுமே தண்ணி இருக்கும் போல் இருக்குது இந்த இடத்துல. பாருங்களேன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாண்டிக்குடியில் இருக்கிற முருகன் கோயிலில் இருக்கிற முருகன் பாதம். இது வந்து முருகன் பாதமாக இல்லைங்க, இது வந்து முன்னால் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாறையிலே வந்து ஒரு இயற்கையாலே ஒரு பாதை போல் அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் அதை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே இப்போ மேலே போனீங்கன்னா மேலே ஒரு சுனை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இயற்கையாகவே ஒரு மயில் போன்ற ஒரு அமைப்பும், அதே போல் பாம்புகள் நிறையா நெளிஞ்சிட்ருக்கிற மாதிரி பாறைகளில் நிறையா இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க இங்கே.